Assalamu alaikum. வெள்ளிக்கிழமை உலகையோ அப்பமா தூக்கத்துலேருந்து இப்போ எந்திரிச்சு என்ன வளர்றேன் வயசு பள்ளி வாசலில் உட்காந்துருங்க வயசு பஜார் திறந்துட்டு உட்காந்துருங்க வயசு பஜார் தொழுதுட்டு உட்காந்துருந்தோம் எப்படி பஜார் நல்லா தொழுதுட்டு வந்தது இருக்காங்க ஐஸ் தொழுதுட்டு ஆளுக்கு தெரியும் போயிட்டு தூங்க ஐஸ் தொழுதுட்டு பார்த்து தூங்கினா வந்தால் மற்ற நாள்லாம் தூக்கம் சொக்கும் வேலைக்கு ஸ்கூலுக்கு டைம்லாம் இன்றைக்கி லீவு தான் இருந்தால் தூக்கம் வர முடியுது ஃபோனில் விட சொல்லுது என்ன இதுன்னு தெரியல படுத்து தூங்குவோம் செத்த நேரமாச்சும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலைல கண்டினியூ பண்ணுவோம் ஒரு வழியாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்து காலைல வெள்ளிக்கிழமை முதல் டியூட்டி குப்பஸ் வாங்கணும் ஆமாம் நாங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிட்டா இப்போ போயிட்டு குப்பஸ் வாங்கிட்டு வரணும் இப்போ ரோட்டை காட்டுறேன் பாருங்க வெள்ளிக்கிழமை ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஒரு பையாக இருக்க மாட்டேன் இதுதான் என் 1-2 பேர் நம்ம மாதிரி நினச்சிடுவேன் அந்த வெள்ளிக்கிழமை ரோட்டை காட்டுறேன் பாருங்க ஒரு பைக்கையும் காணாம பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக கிடக்குறாங்க பாருங்க ஐஸ் எவனுமே இருக்க மாட்டேன் இல்லாட்டா அந்த ரோடெலாம் நகர முடியாது எப்போதுமே டிராஃபிக்காக தான் இருக்கும் இந்த ரோடு கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் உப்பு சாங் வந்தாச்சு கைஸ் चटनी है हाँ கைஸ் காய்கறி வாங்க வந்துருக்கோம் கைஸ் தக்காளி இல்லை தக்காளி மட்டும் தான் வாங்க வேணாம் பிரியாணி செய்ய போகிறாரு எப்படியா காரைக்கால் எப்படியான அவர் யாருங்க நம்ம திட்டுவா எடுத்தாச்சு கைஸ் தக்காளி வந்து நமக்கு ஃப்ரீ தான் எப்போவுமே கடையில் மட்டும் பார்க்கிங் கிடைக்காம எப்படி போட்டு வச்சுருக்கீங்க உனக்கு நடுவில் எல்லாம் போடக்கூடாது பார்க்கிங் லைட்டை போட்டு போயிருக்கேன் ஆள் முன்னாடி ஒரு வண்டி இருந்துச்சு அது பார்த்தா எடுத்துக்கிட்டாங்க டக்குண்டு இப்போ நான் பையனை போட்டாங்கன்னா போச்சு ஆள் இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆள் இல்லாட்டினா தான் பிரச்சனை ஆள் இந்த இடத்துக்குள்ள எடுத்து வரட்டும் ஊரில் பார்க்கிங் கிடைக்கிறது தான் கைஸ் கஷ்டம் பார்க்கிங்கே கிடச்சி தொலையா சுற்றிக்கிட்டே தெரியணும் அதுக்கு தான் முக்கியமாக டிரைவர் எடுக்கிறதே பார்க்கிங் யாருன்னா இறக்கி விட்டு சுற்றிக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக வந்தோன்னா அது ஒன்றும் இல்லை வரா அவன் எப்படியா அவர் வந்தோன்னே இறக்கி விட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் இந்த 4 தக்காளி வாங்குறதுக்கு தான் கைஸ் நம்ம வந்து வாங்கிட்டான் நமக்கு தான் அவர் கொஞ்சம் வாங்கினார் நிறைய வாங்கினார் அதில் கொஞ்சம் நம்ம 4 தக்காளி இப்போ வந்து போகிறப்ப டக்குன்னு வாங்கிக்கிறானோ நமக்கு வந்து நேரம் கிடைக்காது வந்து எப்படி சொல்கிறேன் மிலிட்ரி வேலை மாதிரி ஸோ செய்யாரா அப்படின்னா எடுத்துகிட்டு ஓடிடணும் வண்டியை வந்து மறுபடியும் சாப்பிட வரணும் இங்கே சீனில் வேறு விழுந்துருச்சு ரூம் போயிட்டு சாப்பிட வரேன்னா இல்லையான்னு கண்டினியூ பண்ணுவோம் காலை சாப்பாடுக்கு ஐஸ் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு புது கண்ணாடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரீயாக வாங்கினேன் திமுல இப்படி மாப்பிளமாக இருக்கான்னு சொல்லுங்கள் அங்கே தொழுவ போமா ஐஸ் கேரளாக்கார கூப்பிடமா இல்லை முடிக்கிட்டே என்னமோ பண்ணுறாரு பறக்க மாட்டேங்கிறாரு அதுவா ஓகேயா வந்துட்டார் கைஸ் ஒரு வழியாக கதவை திறந்தார் மேக்கப் போட்டுக்கிருக்காரு காய்ஸ் சேட்டன் வந்தாலும் சேட்டை செய்ய வந்தாலும் இந்த கைஸ் ஒரு ரூமு இவ்வளோ ஷூ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படியே போக வேண்டியதான் கைஸ் இதான் நம்மளோட காஸ்டியூமு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக நாங்கள் போலியா சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை இப்படி தான் கைஸ் வண்டி கிடக்கும் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து வண்டி இப்படி தான் கிடக்கும் கைஸ் இது என்ன சுலைமானி இது பேர் வந்து இங்கே சுலைமானி கைஸ் சுலைமானி எல்லா ஊர்லேயுமே தானா சுலைமானி தானே நம்ம ஊரில் அது வந்து வரக்காப்பி வரட்டி எடுத்துக்கிட்டு வந்து தொழுதுட்டு போய்க்கிருக்கான் எல்லாருமே போயிட்டாங்க மலையாளத்தில் தான் சுலைமானி
மலையாளத்தில் சுலைமானியா? இங்கேயும் சுலைமானி தான் சொல்கிறாங்க. குடிச்சிட்டு பைக் இருக்கு காய்ஸ். சாப்பாடு இல்லை, என்ன சமைக்கல, தூங்க வேண்டியதான் போய். பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டனால எல்லாருமே கிளம்பிட்டாய் தொழுதுட்டு. கடைசி ஆளாக போகிறோம். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து கப்ஸா சாப்பிட போகிறோம். கப்ஸா சாப்பிட்றதுக்கு பை இருக்கான். கஃபீல்கிட்ட கேட்டோம், வீட்டு வா அப்படின்ட்டு. சரி வீட்டு வா அப்படின்ட்டாரு. வெள்ளிக்கிழமை சமைக்காதனால இன்றைக்கி கடையில் சாப்பாடு. கப்ஸா சோறு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பார்த்துருப்பிய நிறைய பேர், சில பேர் பார்க்காம இருப்பிய. கப்ஸா காட்டுறேன் கடையில். போய் பார்ப்போம். இதுதான் கைஸ் கப்ஸா சோறு. ஆமாம், காரைக்கால் நண்பரோடு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. மிரண்டா இதான் கைஸ் கப்ஸா சாப்பிட இருந்தேன் கைஸ். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கைஸ். நல்லா தான் இருக்கும். கைஸ் கப்ஸாவை சாப்பிட்டுட்டு இப்போ தான் ரூமுக்கு போய்க்கிருக்கேன். மணி ஒரு 2 மணி ஆகுது. போயிட்டு சத்தனை படுத்துட்டு தூக்கத்தை போட்டு இருந்துச்சோம்னா அசருக்கு மணி ஆயிரும். தொழுவ போனால் அடுத்து எதுவும் வேலை வருதான்னு தெரியல. பார்ப்பேன். வேலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை அவ்வளோக்கா வேலை வராது. வேலை வந்தாலும் கம்மியாக தான் வரும். பார்ப்போம் அடுத்தது வேலை வந்து பார்ப்போம். ரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஒட்டி தூக்கத்தை போட்டு அசர் தொழுவை கிளம்பியாச்சு. அசர தொழுவை போயிட்டு இருக்கேன். இப்போ தான் கைஸ் இப்போ தான் வேலை வந்திருக்கு. இங்கே போடணுமா, பையன் கூப்பிட்ருக்காப்புல. வண்டி லூசிட் ஏர் பிக்கப் சியாரா அப்படின்னு வண்டி எடுத்து நிற்கிறேன். ரெடியாக நிற்கணும். எங்கேன்னு தெரியலை. உன் ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு நினைக்கிறேன். மேபி போயிட்டு இறக்கிட்டு டீயை குடிச்சிட்டு வரோம். அப்படியே நம்ம டீ குடிக்க போகணுன்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே வந்துட்டாங்க போல. இறக்கிட்டு டீயை குடிச்சிட்டு வருவோம். பாப்பா எங்கே போகலாம் பார்ப்போம். கைஸ் அங்கேருந்து இந்த தோப்பு கடைக்கு வந்திருக்கோம் கைஸ். தோப்பு வாங்குறதுக்கு பையனுக்கு புது தோப்பு வாங்குறாங்களா, நம்மளும் வாங்கணும். ஆசையாக தான் இருக்குது. சில அடுத்த நோம்புக்கு வாங்கிடும். ஒரு தோப்பு வாங்கணும். இங்கே வாங்கணுன்னு கிளம்ப வேண்டியதான். அடுத்து ஒரு வேலை இருக்குது, அது போகையில் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து கைஸ் ஃப்ளைட் நிற்கிதாங்க கைஸ். இந்த ஃப்ளைட்டை பார்க்கையில் ஊருக்கு போகணும் தான் ஆசையாக இருக்குது. ஃப்ளைட்டு தெரியுது, நல்லா தெரியுது. ஃப்ளைட்டு நல்லா பெரிய ஃப்ளைட்டு. இதெல்லாம் பார்க்கையில் ஊருக்கு போகணும் தான் ஆசையாக இருக்குது. நான் ஒரு வருஷம் ஓடிடுவோம். இப்போ ஏர்போர்ட்லேருந்து கைக்கிறான். திடீர்னு ஒரு ஏர்போர்ட் வேலைக்காரங்க ஊருக்கு போகிறாங்க. 2 வருஷம் கழிச்சு நம்மளும் இன்ஷால்லா போவோம் அடுத்த வருஷம். நம்ம அப்போ தான் பைக்கிறீங்க. ரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் இசா 9 மணி ஆயிடுச்சு கைஸ். போய்க்கிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் வேலை வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சாப்பிடலாம் இல்லை, சாப்பாடு இல்லை. பார்ப்போம் அடுத்து எதுவும் வேலை வருதாங்க. சரியான டிராஃபிக் கைஸ். வெள்ளிக்கிழமை நைட்டு எரிச்சலாக வண்டி ஓட்டுவே. 5 கிலோமீட்டர் 1/2 மணி நேரமாக வந்துருக்கேன். வெறும் 5 கிலோமீட்டர் தான். அதுக்கு 1/2 மணி நேரம் இப்போ தான் இறக்கிட்டு வரேன். சரியான டிராஃபிக்கு. 5 நிமிஷம். நார்மல் டேஸில் 5 நிமிஷம் தான். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. வண்டி ஓட்டுறக்கே எரிச்சலாக. எதுக்கு சுற்றுறாங்கன்னு தெரியாது, ஆனால் சுற்றுவாங்க. அதுதான் ஒன்று. வெள்ளிக்கிழமை அதான் ஒன்று. சரியான டிராஃபிக்காக இருக்கும். எல்லா இடமுமே டிராஃபிக்காக இருக்கும். எங்கேயும் பார்க்கிங் கிடச்சில. நல்ல வேலை இப்போ வீட்டுக்கு போக அப்படின்ட்டா பக்கத்தில் தான். அதனால் பிரச்சனை கிடையாது. கைஸ் இப்போ தான் இறக்கிட்டு வரேன். சரியான டிராஃபிக்கு. 9:30 மணி. இப்போ 8:30 போனது. 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு இறக்கிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. இப்போ 2 மணி தான் கூப்பிடுவாங்களாம் மறுபடியும். இப்போ 2 மணி வரைக்கும் முழிச்சிருக்கணும். தூங்கலாம். தூங்கிட்டோம்னா போச்சு, அவ்வளோதான். பிடிச்சி விட்ருவாங்க. 2 மணி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது பார்ப்போம். ஃபோனை தானே ஒன்றானே, என்ன பண்ணுறது வேறு. இப்போ 2 மணிக்கு எப்படி நம்ம ஊரில் எப்படி இருக்கும், இங்கே எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். 2 மணிக்கு திரிவாங்க பாருங்க, காட்டுறேன் பாருங்க. 2 மணிக்கு பார்ப்போம். அடுத்து எப்படி திரிவாங்கன்னு பார்ப்போம். கைஸ் இப்போ தான் மணி 1:30 ஆகுது. மணி 1:30 கரெக்டாக பைக் இருக்கான். நான் கூப்பிட்டாங்க. ஒரு குட்டி
தூக்கத்தை போட்டாச்சு. பார்ப்போம் வந்து அடுத்து எதுவும் ரோடை காட்டுறேன் பாருங்கள். டிராஃபிக்காக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரைஸ் டிராஃபிக்கே காண என்னந்தில்ல. நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டாங்க வரலாம். அது இருக்குல்ல, இதுதான் கிராண்ட் ஹயாத். இங்கே தான் இறக்கி விட்ருக்கேன். நல்லாயிருக்கும். இது 5 ஸ்டார் ஹோட்டலு. கல்யாணம் போல் வந்தாச்சு கைஸ். அது ரூமுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அவ்வளோதான், தூங்க வேண்டியதான். மணி 2:30 ஆயிடுச்சு. இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். இன்னொருல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொருல சந்திப்போம். லைக் பண்ணிக்கோங்க.